வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் கவிதை வலைவலி. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி தமிழ் திரை ஒரு பார்வை பகுதி. கடந்த பகுதியில டிராகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் கருத்து பெட்டியில கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இது மாதிரி உங்களை பாதித்த வேற ஏதாவது திரைப்படங்கள் இருந்தாலும் 80s 90s 80 90களில் வந்த திரைப்படமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரியான உங்களை பாதித்த திரைப்படங்கள் இருந்தால், நல்ல திரைப்படங்கள் இருந்தால் அதை பத்தி நீங்க பதிவுகள் போடுங்க, நாங்க கேட்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கடந்த பகுதியில கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. கருத்து தெரிவித்த எல்லா எல்லா உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆனால் எனக்கு இது மாதிரியான சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்களை ரொம்ப நம்மளுடைய தமிழ் சினிமாக்களை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதுதான். அடிக்கடி தொடர்ந்து தமிழ் சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்கள்லாம் அந்த அளவுக்கு வர்றதில்ல. ரொம்ப அரிதுதான். இப்ப சமீபத்துல வந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இன்னைக்குதான் அந்த திரைப்படத்தை பத்தி நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதனால அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறது இல்ல. நிச்சயமா இன்னொரு நாள் முடிஞ்ச அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேசுவோம். இன்றைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேரன்பு அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராம் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தை தான் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த திரைப்படத்தை நம்மள எத்தனை பேர் இந்த திரைப்படத்தை இதுவரை பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா இந்த திரைப்படத்தை ஒரு முறையாவது பார்த்திருங்க. அத்தனை அழகான ஒரு திரைப்படம், அத்தனை வலியான ஒரு திரைப்படம். நான் இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 தடவை நான் அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பேன். ஒவ்வொரு முறையும் இந்த திரைப்படத்தை பார்த்து குறைந்தது ஒரு 5-6 இடங்களிலாவது அழாமல், ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் நம்மை அறியாமல் நம்மளுடைய கண்கள் குளமாகக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியும். நம்மளால உணர முடியும். நம்மள அறியாம அழுக வரும். அது எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். எப்பவுமே நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய திரைப்படங்கள் நம்மள அந்த நேரத்தில் நம்ம மனசுல இருக்கக்கூடிய, உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை நீக்கி நம்மள கடந்து போக செய்துவிடும். ஆனால் நம்மை அழ வைக்கக்கூடிய திரைப்படங்கள் எப்பவுமே இந்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கும். அதுதான் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள்ல அந்த கடைசி காட்சியில ஏதோ ஒரு வகையில நம்மள கண்கலங்க வச்சிருவாங்க. நம்மளால பார்க்க முடியும். அது ஏன் அப்படின்னா, வாழ்க்கைக்கு ஒரு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படங்களாக நிறைய அந்த கடைசி காட்சிகள் மட்டும் 13வது ரீல் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்துல படத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் நிறைய இடங்கள்ல நம்மள அறியாம நம்ம கண்ணு கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தையே இயக்குனர் ராம் அவர்கள் மலையாள நடிகர் மம்மூட்டியை மனசுல வச்சுதான் எழுதியிருக்காரு. அவரே ஒரு பேட்டியில சொல்லும்போது சொன்னாரு, நான் மம்முட்டி அவர்களை மனதில் கொண்டுதான் இந்த திரைப்படத்தையே நான் எழுதினேன், இந்த திரைக்கதையை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பொதுவா நீண்ட காலமாக நம்மளுடைய தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சமூகம் சார்ந்த ஒரு ராவான கருத்துக்கள் கொண்ட, யதார்த்தமான கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்களை நம்மளுடைய தமிழ் நடிகர்கள் தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது மசாலா கலந்த திரைப்படங்களை கொடுத்தாதான் ஓரளவுக்காவது இங்க மார்க்கெட் இருக்கும், இங்க நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. இந்த மாதிரி திரைப்படங்களை அவங்க தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருக்கு. அதனாலேயே என்னமோ தெரியல, இயக்குனர் ராம் அவர்கள் மலையாள நடிகர் மம்மூட்டியை மனசுல வச்சுதான் இந்த கதையை எழுதினதா பேட்டியிலலாம் சொல்லியிருந்தார். இந்த படத்துல கதாநாயகனா மம்முட்டி தான் இருப்பாரு. ஆனா அவர் கதாநாயகன்லாம் இல்ல, ஒரு அப்பாவா இருப்பார். ஒரு மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மகளை வளர்க்கக்கூடிய ஒரு தந்தையாக மம்முட்டி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த மம்முட்டிக்கு மகளா நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணும் மலையாளம் திரைத்துறையை சார்ந்த பெண் தான். அதே மாதிரி இதுல ஒரு திருநங்கை ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் அஞ்சலி அமீர்னு சொல்லிட்டு திருநங்கை ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் மலையாள திரையுலகை சார்ந்தவங்க தான். அவங்க முதல் படம் இதுதான் நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இந்த படத்துக்கான அவங்கள தேர்ந்தெடுத்ததே மம்முட்டி அவர்கள் தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில பார்த்துட்டு இவங்களை நடிக்க வைக்கலாம். ஏன்னா இந்த 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 திருநங்கை கதாபாத்திரத்துக்காக, கேரக்டருக்காக ரொம்ப நாளா ஆள் தேடிட்டே இருந்தாங்க. யாரும் நடிக்க வைக்கிறதுன்னு தெரியாம தேடிட்டே இருந்தாங்க. அப்போ மம்முட்டியே தான் ஒரு நாள் சொன்னாராம்,
இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நான் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்கள நான் வந்து உங்களுக்கு வேணா நான் சொல்றேன். நீங்க அவங்கள நடிக்க வச்சு பாருங்க. அவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோனே அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்றத எடுத்துட்டு அவங்கள வந்து இந்த படத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்த வந்து ஒரு 12 நான் இந்த படத்தினுடைய அ நீண்ட நெடிய கதை விவாதத்துக்குள்ளவோ, இல்ல வந்து இந்த படத்த வந்து எங்கெல்லாம் நம்மள அழ வச்சாங்க அப்படின்றதுக்குள்ளாகவோ நான் எதுலயுமே போகல. இந்த படத்தை பற்றிய எனக்கு தெரிந்த சில தகவல்களை மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து உங்க படத்தை பார்க்க வேண்டிய அந்த அனுபவத்துக்குள்ள நீங்களே நேரடியா போய் அந்த அனுபவத்த அனுபவிங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நான் எந்த கருத்துக்களையுமே வந்து சொல்லி, படத்தை பற்றி உங்களுடைய எண்ணத்தை வந்து மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒருத்தவங்கள இந்த குறிப்பிட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு போய் பாருங்கன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணல. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்த ஒவ்வொரு இதயமும் கனத்து போகும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உறுதியா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். ஒண்ணும் இல்ல கதையே வந்து இப்படிதான் இருக்கும். அதான் முன்னாடியே சொன்ன மாரி மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு மகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு விளைவுகளை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் திரைப்படம். அம்மா வந்து அந்த குழந்தையினுடைய தாய் வந்து ஒரு 10 வருட கணவன் வந்து வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு. தாய் வந்து ஒரு 10 வருடங்களாக கணவனுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல வரேன் வரேன்னு சொல்லுவாரு. வராமயே வந்து அவர் அங்க இருக்கக்கூடிய வேலை பளு காரணமாக வராமயே இருப்பாரு. ஒரு ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகக்கூடிய அந்த கட்டத்துல வந்து அந்த தந்தை வருவாரு. வரும்பொழுது அதுவரை காத்திருந்த அந்த தாய் வந்து அந்த மகளை அந்த தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு அவங்க வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் இந்த திரைப்படமே தொடங்கும். ஸோ இதன் பிறகு இந்த தந்தை எப்படி இந்த மகளை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தில் போராடி எவ்வளவு விளைவுகளை எதிர்கொள்றாரு அப்படிங்கிறது வாழ்க்கை சுத்தி சுத்தி அடிக்கும். திருமண பக்கமெல்லாம் அடிக்கும். அவர் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாரு. மிகப்பெரிய ஒரு 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 சமூகத்தால பல இடங்கள்ல வந்து அவமானப்படுத்தப்படுவாரு. பல இடங்கள்ல தனிமைப்படுத்தப்படுவாரு. பல நேரங்கள்ல வந்து அந்த குழந்தையாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. அந்த மகளாலே ஏற்றுக்கொள்ளப்படாம வந்து தவிர்க்கப்படுவாரு. வெறுக்கப்படுவாரு, ஒதுக்கப்படுவாரு. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக அவர்களுடைய உறவுகளால வெறுக்கப்படுவாரு. கூட இருக்கக்கூடிய நபர்களால வெறுக்கப்படுவாரு. ஒதுக்கப்படுவாரு. தனிமைப்படுத்தப்படுவாரு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு 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 ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பத்தி வந்து சொல்லிட்டே வருவார் இயக்குனர் ராம் அவர்கள். இயக்குனர் ராம் பொதுவாகவே வந்து தான் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களையும் ஏதோ ஒரு வகையில வந்து பின்புலத்துல வந்து அந்த குரல் வாய்ஸ் ஓவர்ல வந்து பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வகையில. இந்த திரைப்படத்திலையும் அமுதன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல கதாபாத்திரத்துல தான் நடிகர் மம்முட்டி அவர்கள் வருவாரு. அவர் நிறைய இடங்கள்ல வந்து வாய்ஸ் ஓவர்ல தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமீர் அஞ்சலி அமீராக இருக்கக்கூடிய, அதாவது மீராவாக கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கக்கூடிய திருநங்கையான அஞ்சலி அமீர் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னொரு ஒரு ஒரு தண்டவாளத்தின் இணைகோடுகள் மாதிரி இன்னொரு பேரலல் ஸ்டோரியா அப்படியே வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அவர்களுடைய வாழ்க்கை நிறைய இடங்கள்ல காட்சிகள் காட்டும்போது அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாசத்துக்காக ஏங்குறாங்க, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தால தனிமைப்படுத்தப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா வருவாங்க. அவங்க திருநங்கையா வருவாங்க. ஏன் அவங்க அந்த நிலைக்கெல்லாம் வந்து தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே வந்து இன்னொரு ஒரு ஒரு வகையில அது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க மனசினுடைய ஏக்கங்கள், அவங்க மனசினுடைய ஆசைகள், அவங்க என்ன மாதிரிலாம் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஏன் இந்த சமூகத்தால ஒதுக்கப்படுகிறார்கள், வெறுக்கப்படுகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் எல்லா தகவலையும் அது ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கத்துல அந்த குழந்தையினுடைய அந்த மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மகளினுடைய மனதை வந்து நிறைய இடங்கள்ல பேசுவார். அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு 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 சின்ன காட்சி மட்டும் சொல்லுவேன். ஒரு சிட்டுக்குருவி வந்து செத்து போயிரும். அது கூட்டுக்குள்ள இருக்கும். மரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டுக்குருவி அந்த கூட்டுல இருந்து செத்து அந்த மாடி மேல விழுந்துரும். அந்த மகள் அவளே வந்து மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டதுதான். தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னா பெருசா தெரியாது.
ஆனால் அதற்கு மருந்தும் இருக்காது. அந்த அந்த நோய்க்கான மருந்தும் இருக்காது. அதையும் வந்து இந்த திரைப்படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த நோய்க்கு மருந்தே இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு உயிருக்குள்ளும் மனித நேயம் அப்படிங்கிறது, மனிதன் ஒரு 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 எல்லா உயிர்களிடத்து காட்டக்கூடிய அந்த அன்பு, பாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு காட்சியில காட்டியிருப்பாரு. சிட்டுக்குருவி செத்து விழுந்துரும் அந்த மாடியில. அவங்க அப்பா மம்முட்டி வருவாரு. வந்த உடனே அந்த சிட்டுக்குருவிய வந்து இந்த இந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு மாரி எதையோ வெறிச்சு பார்க்கக்கூடிய மாரி அப்படியே அந்த சிட்டுக்குருவி செத்து போன அந்த சிட்டுக்குருவிய பார்த்துட்டே இருப்பா. அவங்க அப்பா வந்து கேட்பாரு, "என்னாச்சு?" அப்படின்ன உடனே அவ அப்படின்னு சொல்லி அப்படியே அவளால பேசவும் முடியாது. வார்த்தைகளும் வராது. ன்றது மட்டும் தான் பேசுவா. அப்ப அது அப்படியே அந்த சிட்டுக்குருவிய கண்ல காட்டும்போது, இவரு "என்ன ஆச்சு? அது செத்து போச்சு அதனாலயா?" "இல்ல, இல்ல. அது என்ன ஆச்சு? அதுக்கு கீழ விழுந்துச்சு அதனாலயா? நான் வேணா அத டாக்டர் கிட்ட கூட்டு போவா?" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த குழந்தை வந்து சந்தோஷமாயிடுவா. அப்படின்னுவா. அப்ப அவரு அத அப்படியே கையில எடுத்துட்டு ஆனா அந்த அது செத்து போச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே அத வந்து கையில ஏந்திட்டு அப்படியே போவாரு. அத பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த உயிர் இன்னைக்கு இனி வந்து பிழைக்க போகுதோ இல்லையோ! சொல்லும்போதே வந்து ஒரு மாரி கண் கலங்குது. இனி அந்த உயிர் பிழைக்குமோ, பிழைக்காதோ அப்படிங்கிறது தெரியாது. இறந்து போன ஒரு உயிரு. ஆனால் அந்த குழந்தைக்கு அது பிழைக்குமோ, பிழைக்காதோன்னு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் அந்த உயிருக்கான ஒரு 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 உதவியாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே வந்து சந்தோஷப்படுவா. அவ முகத்துல அவ்வளோ அழகா தெரியும். அத பார்க்க பார்க்க வந்து நம்மள அறியாம கண்ணு கலங்கும். நெறைய காட்சிகள் அந்த மாரி வரும். அதே மாரி வந்து இன்னொரு பக்கத்துல வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து இந்த சமூகத்தால எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அந்த மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் உணர்வு ரீதியாக எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். சிரிப்பு வரும், அழுகை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். எல்லா உணர்வுகள் ஒரு 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 10 பருவத்து ஒரு டீனேஜ் பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஏன்னா அந்த அந்த 10 வயதுல அவங்க அம்மா விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய பராமரிக்க தொடங்குவாரு. அப்படியே காலங்கள் கடக்கும். ஒரு 13 வயதுக்கு மேல அந்த குழந்தை வரும். அந்த குழந்தை வந்து பூ பெய்தும், பருவமடையும். வயசுக்கு வரும். ஏன்னா பெண் குழந்தை வயசுக்கு வரும். அதன் பிறகான ஒரு உணர்ச்சி போராட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த 10 பருவத்துல அந்த குழந்தைகள் அடையக்கூடிய உணர்ச்சி போராட்டம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா 10 பருவத்துல எல்லா 10 பருவத்து ஆணுக்கும், 10 பருவத்து பெண்ணுக்கும், அந்த டீனேஜ் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மனக்குழப்பங்கள், மனசு போராட்டங்கள், பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த அந்த வகை அந்த வயசுல தன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே ஏன் நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு வகையான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். எதிர்ப்பாலினத்தை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அந்த 10 வயது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் குழந்தையை பார்க்கும்போது அவளுக்கு மனசுல சில விஷயங்கள் தோணும். அதே மாதிரி 10 பருவத்து ஆணாக இருந்தால் அந்த பெண் குழந்தையை பார்க்கும்போது அவ மனசுல சில விஷயங்கள் தோணும். இப்படி எல்லா உணர்ச்சிகளும், உணர்வுகளும் கடந்து போகக்கூடிய இந்த ஒரு பருவத்தில் அந்த பெண் குழந்தை மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை என்னென்ன அவளும் என்னால் அவளும் விதிவிலக்கு இல்லையா? இயற்கைக்கு அதெல்லாம் தெரியாது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பாகுபாடுன்றது இயற்கையில மனிதர்களுக்கு இயற்கைக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. அந்த அவள் வந்து முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவ, இல்ல வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கா, அத பத்திலாம் வந்து இயற்கைக்கு எதுவுமே தெரியாது. இயற்கைக்கு தெரிந்ததெல்லாம் தான் படைத்த ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கான உணர்வு இவ்வளவு மட்டும்தான் தெரியும். இதை வந்து அந்த பெண்ணும் கடந்து போவாள். அவள் எப்படி கடந்து போவாள்? அவளால எதுவுமே முடியாது. அப்ப எப்படி கடந்து போவா? அப்படிங்கிறத பத்தியும் இந்த திரைப்படத்துல அழகா பேசியிருப்பாரு. நிறைய இடங்கள் நம்மள வந்து வெறுக்க 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 அழ வைக்கும். அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான திரைப்படம். இன்னும் நிறைய இடங்கள் பேசப்படும். ஒரு சாமானிய மனிதனாக இருக்கக்கூடியவன் அவனால இந்த சமூகத்தை எப்படிலாம் எதிர்கொள்ள முடியும்? எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொள்ள முடிந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்வான். எதிர்கொள்ள முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்கிறத பத்தியும் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு காட்சியில வந்து ஒரு இது ஒண்ணு வரும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய நபர்களை நம்ம சந்திச்சிருப்போம். என்னன்னா, அவர்களால் வந்து பணம் காசு குடுத்துலாம் உதவ முடியாது. ஆனால் நம்ம கூட இருந்து உதவுவாங்க. நமக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அவர்களுடைய மனிதாபிமானத்தை காட்டிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதுல ஒரு காட்சி வரும். ஒரு ஒரு சின்ன பையன் வருவான். அந்த பையன் ஓடி வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் நம்மளால கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளால அவங்களுக்கு எந்த கைமாறும், எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் அவங்க நமக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க.
நம்ம நினைப்போம், என்னால உனக்கு எந்த உதவியுமே ஆக போறது கிடையாது. என்னால எந்த காரியமுமே உனக்கு நடக்காது. ஆனா நீ ஏன் வந்து எனக்கு உதவி பண்ற? அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அவங்க அத பத்திலாம் எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நீ பண்ணா பண்ணு, பண்ணாகட்டி போ. நீ அன்பு காட்டுனா காட்டு. காட்டலன்னா பரவால்ல. ஆனா நான் காட்டுற அன்ப நான் காட்டிட்டே தான் இருப்பேன். என்னுடைய அன்பு அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் கைமாறி கருதாமல் செய்யக்கூடிய ஒரு அன்பு தான். அப்படிங்கிற மாரி எதையுமே எதிர்பாராம கைமாறி கருதாமல் ஒரு உதவிய வந்து செய்வாங்க. அந்த மாதிரியான நபர்களை அதுவும் முக்கியமா வந்து சென்னை மாதிரியான ஒரு ஒரு நகரங்கள்ல தான் அந்த மாதிரியான ஆட்களை இன்னும் அதிகமாவே நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல வந்து காமிச்சிருப்பாரு. ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் வேற ஒரு நகரத்துல ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருப்பாரு. அதெல்லாம் திரைப்படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரும். சென்னைக்கு வரும்போது அப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாரு. அந்த காட்சிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 அத்தியாயங்களாக பிரிச்சிருப்பார். நம்ம வந்து ஒரு ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு புத்தகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு புத்தகத்துல ஒவ்வொரு அதிகாரமா ஒவ்வொரு அத்தியாயமா நம்ம படிச்சுட்டே போவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து 12 அதிகாரங்களாக 12 அத்தியாயங்களாக பிரிச்சிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருப்பாரு இயற்கை வெறுப்பானது. இந்த இடத்துல வந்து இயற்கை இயற்கை இயற்கைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு இடத்துலயும். இயற்கை வெறுப்பானது, இயற்கை அதிசயமானது, இயற்கை கொடூரமானது, இயற்கை அற்புதமானது, இயற்கை புதிரானது, இயற்கை ஆபத்தானது, இயற்கை சுதந்திரமானது, இயற்கை இரக்கமற்றது, இயற்கை தாகமானது, இயற்கை விதிகளற்றது, இயற்கை முடிவற்றது, இயற்கை பேரன்பானது அப்படின்னு சொல்லி ஒரு 12 அத்தியாயங்களாக பிரிச்சு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த 12 அதிகாரங்களையும் பாத்தீங்கன்னா இயற்கை 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 இயற்கைன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து வாழ்க்கை 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 வாழ்க்கைன்னு பொருத்தி பார்க்கலாம். வாழ்க்கை வெறுப்பானது, வாழ்க்கை அதிசயமானது, வாழ்க்கை கொடூரமானது, வாழ்க்கை அற்புதமானது, வாழ்க்கை புதிரானது, வாழ்க்கை ஆபத்தானது, வாழ்க்கை சுதந்திரமானது, வாழ்க்கை இரக்கமற்றது, வாழ்க்கை தாகமானது, வாழ்க்கை விதிகளற்றது, வாழ்க்கை முடிவற்றது, வாழ்க்கை பேரன்பானது அப்படின்னு சொல்லி இயற்கை அப்படிங்கிறத வாழ்க்கை அப்படின்னா நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு அழகான ஒரு கதை. இது வந்து எனக்கு முதல்ல வந்து நான் போன பதிவை நான் முடிச்சுட்டு அதோடவே முடிச்சிருவோம். சும்மா ஏதோ நமக்கு தோணுச்சு. சமூகத்தை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சோம். நம்ம பேசிட்டோம். போதும். வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம உறவுகள் கேட்டதனுடைய விளைவா வந்து இந்த பகுதியை நான் பண்ணணும். ஏன்னா வந்து இது என்ன நீண்ட காலமாக பாதித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்தப்பவே எனக்கு தெரியும். ஆனால் தமிழகத்துல இந்த திரைப்படம் சரியா ஓடல. ஆனால் மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்த அன்னைக்கு முதல் காட்சியே வந்து ஹவுஸ்ஃபுல் தான். திரையரங்கு நிறைஞ்சு போச்சு. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா தான் வந்து முதல் நாளே இருந்தது. அஞ்சலி இந்த திரைப்படத்துல இருப்பாங்க. அஞ்சலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அஞ்சலி வந்து இந்த திரைப்படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அஞ்சலி வந்து அவருடைய முதல் படத்துல இருந்து கற்றது தமிழ்ல இருந்து ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி கடைசியா தரமணியில கூட வந்து அஞ்சலி ஒரு கதாபாத்திரமா பண்ணியிருப்பாங்க. தரமணி படத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ராம் அவர்கள் பின்புலத்துல வந்து அந்த ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும். வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்திருப்பாரு இயக்குனர் ராம். அதே மாதிரி வந்து கட்டரசு தமிழ்லயும் நிறைய இடங்களை கொடுத்திருப்பாரு. அவரோட திரைப்படங்கள் எல்லாமே பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஜிவிஎம் படம் மாதிரி, கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படம் மாதிரி இவருடைய படத்துலயுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து அந்த வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். நல்லா இருக்கும். வந்து தரமணி பார்க்கும்போதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் எடுத்து தரமணியில பேசியிருப்பாரு. இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தரமணி திரைப்படத்துல வந்து எடுத்து பேசியிருப்பாரு. இந்த சமூகமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கறத பேசியிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு ஒரு சமூக கருத்தை இன்னைக்கு வரைக்கும் ராம வந்து எனக்கு பிடித்த சில இயக்குனர்கள்ல ராமும் ஒருவர். அந்த வகையில இயக்குனர் ராம் அவர்களும் இருக்காரு. அந்த வகையில எனக்கு ஏன் ராம பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, சமூகம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து அதை வெற்றியும் அடைய முடியும்னு காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் வந்து அவருடைய தனித்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சமூகம் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வெற்றி அடைகிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. எனக்கு நிறைய நிறைய நேரங்கள் வந்து தங்கர் பச்சான் அவர்களுடைய திரைப்படங்கள் கூட வந்து நிறைய திரைப்படங்கள் சமூகம் சார்ந்த திரைப்படங்களாக இருக்கும். ஆனால் நிறைய திரைப்படங்கள் அவர் எடுத்த அழகி மாதிரியான திரைப்படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் நிறைய திரைப்படங்கள்ல வந்து 9 ரூபாய் நோட்டெல்லாம் வந்து அவர் எடுத்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 9 ரூபாய் நோட்டெல்லாம் அந்த அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படமாக என்னால தெரியல, எனக்கு வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு. ஆனால் இயக்குனர் ராம் அவர்கள் எடுத்த இதுவரை கற்றது தமிழ்ல இருந்து இதுவரை எடுத்த எல்லா திரைப்படங்களுமே ஏதோ ஒரு வகையில் சமூகம் சார்ந்த கருத்துக்கள் தான் பேசியிருக்கு. ஆனால் அது வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அதுதான்
அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய திரைப்படங்கள் கூட சமூகம் சார்ந்த கருத்துக்கள் பேசினாலும் அது வெற்றி அடையுது. அந்த மாதிரி வந்து இயக்குனர் ராம் அவர்களுடைய திரைப்படங்களும் வந்து வெற்றி அடையக்கூடிய திரைப்படங்கள், சமூகம் சார்ந்த கருத்துக்களை பேசி வெற்றி அடையுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில வந்து எனக்கு இயக்குனர் ராம் அவர்களுடைய திரைப்படங்கள ஒரு தனித்துவமானது. எனக்குமே ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள். இந்த திரைப்படம், இந்த பேரன்பு திரைப்படம் வந்து ஒரு வகையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பேரன்பு திரைப்படத்தை என்னை வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சமூக கருத்துக்கள் இருக்கு. இன்னுமே வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்தை வந்து நான் சொன்ன மாரி முன்னாடியே சொன்ன மாரி வந்து இதே வலையொலியில யூடியூப்ல இதோட லிங்க் இருக்கு. நான் இதோடைய இணைப்பு அந்த லிங்க் எடுத்து நானு விளக்கப்பெட்டியில குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுக்குறேன். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க நிச்சயமா இந்த திரைப்படத்தை வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். அதே மாரி வந்து ஒரு ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றப்பட்டிருப்பார். மம்முட்டி அவர்கள் ஒரு 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 பெரிய இடத்துல ஏமாற்றப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ஒரு புன்னகை ஒண்ணு பூத்திருப்பார். இந்த நான் கொடுக்குற அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேரம் 10வது நிமிஷத்துல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில வந்து ஒரு ஒரு புன்னகை இருக்கும். அந்த புன்னகை வந்து அந்த புன்னகை பூத்த பிறகு அது மறைமுகமா பின்னாடி இருந்து வாய்ஸ் ஓவர்ல ஒண்ணு சொல்லுவாரு. இதெல்லாம் நடந்த பிறகு என் வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை இதை எல்லாத்தையும் இதுவரை இந்த இயற்கை, இந்த வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்துருக்கு. இன்னமுமே இது என்னெல்லாம் எனக்கு கத்துக் கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். இன்னமும் எனக்கு இந்த இயற்கை வந்து இந்த வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் கத்துக் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை கற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு மனிதனை இதற்கு மேல் வீழ்த்தவே முடியாது, இதற்கு மேல் அவனை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன பிறகும் ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோட சொல்றான், இன்னமும் இந்த வாழ்க்கை எனக்கு என்னெல்லாம் கத்துக் கொடுக்க காத்திருக்கின்றத நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த சொல் வந்து என்னை என்னை அடங்கா என்னை என்னை என்னால அடக்க முடியாம கண்ணீர் விட்ட ஒரு ஒரு நொடி அப்படின்னு சொல்லலாம். அத்தனை அழகான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை வந்து ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தனியா உட்கார்ந்து ஒரு அறையில உட்கார்ந்து தனியா பார்த்து வெடிச்சு அழணும்னு நான் வந்து சொல்லுவேன். என்னடா சிரிக்கிறதுக்கான படம், நாங்களே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம்டா, சிரிக்கிறதுக்கான ஏதாவது திரைப்படங்கள் சொன்னா பரவாயில்ல, இப்படி அழறதுக்கான திரைப்படத்தை சொல்றியே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தால் இந்த திரைப்படத்தை ஒரு தடவை நீங்க பாருங்க. பார்த்த பிறகு நான் சொன்னது வந்து சரி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த பகுதி வந்து இன்னுமே எனக்கு முடிக்க மனசு இல்லை. ஆனாலும் ஒரு நீண்ட நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த பகுதி மாதிரியே உங்களை பாதித்த, உங்களை வந்து இந்த இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பாதித்த வேற ஏதாவது திரைப்படங்கள் இருந்தால் அந்த திரைப்படத்தையும் பெயரோட எனக்கு குறிப்பிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பஸ்தன் திரைப்படம் வந்து நான் ஏற்கனவே இன்னைக்குதான் பார்த்து முடிச்சிருக்கேன் ஒரு நண்பரனுடைய உதவியால. இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை பத்தி நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதை பத்தி ஒரு பதிவு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்க கருத்து பெட்டியில சொல்லுங்க. போடலாம் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா நான் நிச்சயமா வந்து அதையும் ஒரு பதிவா வந்து போட முயற்சி பண்றேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வந்து விருப்பம் தெரிவிங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சவரை இந்த லைக், கமெண்ட் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில இந்த பதிவுகளை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க உதவியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய தமிழ் கவி உலக வலையொலிய கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம் உறவுகளை. சமூகம் சார்ந்த ஒரு அற்புதமான பதிவுகளோட சந்திப்போம். இந்த தமிழ் திரை ஒரு பார்வையை தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கருத்து பெட்டியில சொல்லுங்க. உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.